வணக்கம் மக்களே. ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பற்றி நாம் இங்கே பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணர் இந்துக்களின் நம்பிக்கையின்படி மகாவிஷ்ணுவின் தச அவதாரங்களில் ஒன்று. கொடுங்கோலனின் கீழ் வாழ நேரும் மக்கள் அவனது கொடுமைகளிலிருந்து சமுதாயத்தை மீட்க வலிமை மிக்க நல்ல தலைவன் விரைவில் தோன்றமாட்டானா என்று ஏங்கி தவிப்பது இயல்பு. வெறும் சர்வாதிகார இருளை போக்க வந்த ஒளி மட்டுமல்ல அவன். அதர்ம இருள், தர்மத்தை சரியாக புரிந்து கொள்ளாததன் விளைவாக எழுந்த அறியாமை இருள், இவற்றை நீக்க வந்த ஞான தீபமே கிருஷ்ணர். தான் இருளை நீக்க வந்தவன் என்பதை தான் பிறப்பதற்கு தேர்ந்தெடுத்த நாளையும் நேரத்தையும் வைத்தே உலகிற்கு அறிவுறுத்தி விட்டான் அந்த அவதார புருஷன். ஆம், அவன் இருளில் தோன்றிய ஒளி. தட்சிணாயனம் தேவர்களுக்கு ஒரு இரவு பொழுது, நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாளாகும். தட்சிணாயனத்திலும் சிராவண மாதம் தேய்பிரை அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் விருஷப லக்னத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதரிக்கின்றான். நமக்கு ஒரு மாதம் என்பது பித்திருக்களுக்கு ஒரு நாளாகும். அவர்களுக்கு நமது தேய்பிரை இரவாகவும் வளர்பிறை பகலாகவும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட தேய்பிரையில் அஷ்டமி திதி நள்ளிரவாகும். அப்படிப்பட்ட அஷ்டமி திதியிலும் தான் பிறப்பதற்கென்று நள்ளிரவை தேர்ந்தெடுத்தான் அவன். தான் இருளில் பிறந்ததாலோ என்னவோ தன்னுடைய உடல் நிறத்தையும் இருளின் நிறமாக அவன் கொண்டு விட்டான். கிருஷ்ணபிரான் கம்சனின் சர்வாதிகார காரிலை நீக்கியதோடு மட்டுமல்லாமல் தர்ம அதர்ம குழப்பத்திலிருந்து சமுதாயத்தையும் மீட்டான். நம்மை எல்லாம் சம்சார சிறையிலிருந்து விடுவிக்க வந்தவன் என்பதை காட்டவோ என்னவோ தான் அவதரிக்க அவன் சிறைச்சாலையை தேர்ந்தெடுத்து விட்டான். வேதாந்த சாரத்தை நமக்கு வடிகட்டி தந்தவன் அவன். உபனிஷத பசுக்களிடமிருந்து கீதாமிருதம் எனும் பாலை கறந்து நமக்கு புகட்டியவன். வடமதுரையில் ஒருத்தி மகனாய் பிறந்து கோகுலத்தில் வேறொருத்தி மகனாய் வளர்ந்து விந்தைகள் புரிந்தவன் அந்த வாசுதேவன். ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்கிற கண்ணன் பிறந்த நாளை வட்டம் கழிந்த 8ஆம் நாள் என்று கூறுவர் பெரியோர். வட்டம் என்பது இங்கு முழு நிலவை பூரணச்சந்திரனை குறிக்கும். அதாவது பௌர்ணமி கழிந்த 8ஆம் நாள் தேய்பிரை அஷ்டமி, கோகுலாஷ்டமி என்று கொண்டாடுகின்றோம். தமிழகத்தில் சிராவண பௌர்ணமி அன்று கொண்டாடப்படும் யஜுர் உபகர்மாவை நாம் ஆவணி அவிட்டம் என்று பகர்கின்றோம். ஆவணி அவிட்டம் கழிந்த 8ஆம் நாள் ஸ்ரீ ஜெயந்தி வருவதால் அவிட்டம் கழிந்த 8ஆம் நாள் என்று சொல்வாரும் உண்டு. பாலரூபத்தில் நாம் வழிபடும் ஒரே தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன். கிருஷ்ணன் என்று மனதில் நினைத்தாலே தவழ்ந்து வரும் குழந்தை வடிவம், வெண்ணையை விழுங்கும் வினோத பாலன் வடிவம் தான் நம் கண்முன் நிற்கும். ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்று எல்லா வீடுகளிலும் ஸ்ரீ கிருஷ்ணனது பாதச்சுவடுகள் பதிந்தது போன்று ஈரமாவு கொண்டு பாதங்கள் வரைவதை பார்த்திருப்போம். இந்த பாதச்சுவடுகள் வாசலில் இருந்து பூஜை அறை, சமையலறை வரை பதிக்கப்படும். எதற்காக இப்படி செய்கிறோம் தெரியுமா? கோகுலத்தில் கிருஷ்ணன் வீடு வீடாக சென்று யாரும் அறியாமல் உரி மீது வைத்துள்ள பானைகளில் உள்ள வெண்ணெய், பால், தயிர் முதலியவற்றை எடுத்து உண்டான் என்பது நமக்கு தெரியும். பானை உடைந்து தயிர் வெண்ணெய் சிதறிவிடும். கால் பாதி கை பாதி கிருஷ்ணனின் தலைப்பாதி என்று உடம்பெல்லாம் வெண்ணெய் தயிர் அபிஷேகம்தான். கீழே சிதறிய தயிர் வெண்ணெயில் கால்கள் பதிய அடுத்த வீட்டுக்கு ஓடிவிடுவான். வெண்ணெயிலும் தயிரிலும் தோய்ந்த சிறிய கால்களுடன் வீடு வீடாக கிருஷ்ணன் சென்றதன் நினைவாகத்தான் நாம் இந்த பாத சுவடுகளை வரைகின்றோம். நள்ளிரவில் கிருஷ்ணன் அவதரித்ததால் இரவில்தான் இந்த விழா கொண்டாடப்படுகின்றது. ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்று காலையில் வீட்டை தூய்மைப்படுத்தி அலங்கரித்து பூஜை அறையில் பாலகிருஷ்ணன் திருவுருவப் படத்தை அல்லது பொம்மை ஒன்றை வைத்து மலர் மாலை சாத்தலாம். மாலை வேளையில் வீடு முழுவதும் மாக்கோலம் போடுவது சிறப்பு. கிருஷ்ணரது பாதங்களை வாசலில் தொடங்கி சமையலறை வரையிலும் பின் பூஜை அறை வரையிலும் கோலமிடலாம். அன்று முழுவதும் பகலில் எதுவும் உண்ணாமல் இருந்து பாகவத பாராயணம் செய்யலாம். அருகில் உள்ள கிருஷ்ணர் கோவிலுக்கும் சென்று வரலாம். இரவு 7 அல்லது 8 மணிக்கு தொடங்கி ஸ்ரீ பாலகிருஷ்ண பூஜை செய்யலாம். அவரவர் வசதிப்படி நள்ளிரவு வரையோ அல்லது முன்னிரவு மட்டுமோ பூஜை நிகழ்த்தலாம். துளசி தளம் கொண்டு ஸ்ரீ கிருஷ்ண சகஸ்ரநாம அஷ்டோத்திர அர்ச்சனை செய்யலாம். நிவேதனத்திற்கு குழந்தைகளுக்கு பிரியமான பாலினால் செய்யப்பட்ட இனிப்புகள் பொருத்தமானதாக இருக்கும்.
ரசமலாய், சீர பாயாசம், தயிர், வெண்ணெய், ஸ்ரீகன் என்று பெங்காலி குஜராத்தி இனிப்புகளை கூட செய்யலாம். நம்மூர் திரட்டுப்பால், பால்கோவா போன்றவையும் செய்யலாம். பல்லுக்கு கடினமான சீடை, முறுக்கு, தட்டை, வெள்ளச்சீடை விவகாரம் எப்படி வந்தது என்றுதான் தெரியவில்லை. கம்சனை கொல்லும்போது கண்ணன் பற்களை நரநரவென கடித்தானாம். ஆகவேதான் மொறு என்று சத்தம் வரும் சீடை, முறுக்கு போன்றவற்றை செய்கிறார்கள் போலும். இரவு பகவத்கீதை முழுவதையும் படிக்கலாம். பாரதியின் கண்ணன் பாடல்களையும் படிக்கலாம். நள்ளிரவு வரை கீத கோவிந்த பஜனம், திவ்ய நாம சங்கீர்த்தனம் என்று நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்திருப்பார்கள். அதை அங்கே நாம் செல்லலாம். ஸ்ரீ நாராயணிய பாராயணம் செய்யலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தையும் ஜெபிக்கலாம். கிராமப்புறங்களில் குழந்தைகள் வீடு வீடாக சென்று வெண்ணெய், தயிர், பழங்கள், இனிப்புகள் என்று வசூல் கூட செய்வார்கள். சப்பரம் கட்டி அதில் கிருஷ்ணன் படத்தை வைத்து அலங்கரித்து வீதி உலா அழைத்து வருவார்கள். உரியடி உற்சவம், வழுக்கு மரம் விளையாட்டு போன்றவற்றை கூட நடத்துவார்கள். பல பாடசாலைகளில் குழந்தைகளை ஸ்ரீ கிருஷ்ணனாகவும் ராதையாகவும் அலங்கரித்து மாறுவேட போட்டிகள் நடத்துவது கூட உண்டு. பாலகோகுலம் என்ற பெயரில் குழந்தைகள் ஸ்ரீகிருஷ்ண வேடமிட்டு கொண்டு ஊர்வலமாக போவதும் இடையிடையே கும்மி கோலாட்டங்கள் நிகழ்வதும் சில ஊர்களில் நடைபெறுவது உண்டு. ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்று மதுராவில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மபூமி ஆலயத்தில் பெரும் எண்ணிக்கையில் பக்தர்கள் திரண்டு தரிசிக்கின்றார்கள். கோகுலாஷ்டமி அன்று இந்த பாகவதத்தை சொன்னால் புண்ணியம் கிடைப்பது உறுதி. ஓகே மக்களே, ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமியை கொண்டாட நாமும் தயாராகுவோமா? மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.